வெள்ளை முடி வந்துருச்சு, என்னால் வந்து ஹேர் டை அப்ளை பண்ண முடியல, ரொம்ப டைம் எடுக்குது, இந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஹேர் டை கண்டிப்பாக சொல்யூஷனாக இருக்கும். இந்த ஹேர் டையை நம்ம அரை மணி நேரம் தலையில் வச்சுருந்தா போதும், உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருகருன்னு மாறிடும். நரைமுடி வந்து மறுபடி பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு வரவே வராதுங்க, எட்டியே பார்க்காது. இந்த ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருப்பாகவே நிரந்தரமாக மாறிடுங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹென்னா ஹேர் டே தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த கொய்யா இலை தாங்க. கொய்யா இலையை வச்சு நம்ம ஹென்னா ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கொய்யா இலையில் நிறைய விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து ஒரு 5-6 இலை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப திக்காக லாங்காக இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட இலை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு 5-6 கொய்யா இலை எடுத்துக்கிறேன். கொய்யா இலையை வச்சு நம்ம ஹேர் டே ஆயில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாங்க. அதே மாதிரி ஹேர் சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த கொய்யா இலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இதில் நம்ம வந்து கருவேப்பிலை ஒரு கொத்தளவு நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை இந்த ஹேர் டேயில் நம்ம சேர்க்கும் பொழுது நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும். கருமையான முடிகளை ரொம்ப நாளைக்கு கருமையாகவே வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கருவேப்பிலை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் நம்மளுக்கு அயன் சத்து இருக்கிறதுனால ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ஒரு முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்கீரையில் நம்ம டெய்லி சூப்பு வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சூப்பு வச்சு குடித்தோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய வெள்ளை முடிகளெல்லாம் நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்கும். முடி வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்கும். அடுத்து வந்து இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம துணி மெலிசாக இருக்கிற துணியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஒரு ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹென்னா ஹேர் டையை நீங்கள் அரை மணி நேரம் தலையில் வச்சுருந்தீங்கனாலே போதுங்க. இந்த ஹென்னா ஹேர் டை உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ரொம்ப மாதத்துக்கு, அதாவது நீங்கள் வந்து ஒரு 5-6 மாதத்துக்கு கூட ஹேர் டை வந்து அப்ளை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அடிக்கடி மாதம் அடிக்கணும் அப்படின்றலாம் தொந்தரவே கிடையாது. இது வந்து அரை மணி நேரம் போதும். நிறைய பேருக்கு வந்து டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த முறையை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துகிட்டு, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ மருதாணி வந்து பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். மருதாணியை தனியாக நீங்கள் வந்து ஹேர் டையாக அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ப்ரௌன் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ கமெண்டில் சொல்கிறாங்க மருதாணி வந்து ப்ரௌன் ஆக்கும்னு. கண்டிப்பாக ப்ரௌன் ஆக்கும். ஆனால் இதில் நம்ம நிறைய பொருட்களை இதோட சேர்க்க போகிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து நல்லா கருகருன்னு தான் மாற்றி கொடுக்கும். நம்ம எவ்வளோ மருதாணி எடுக்கிறோமோ அதுக்கு 2 மடங்கு அவுரி பொடி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மருதாணிக்கு 4 டீஸ்பூன் அவுரி பொடி நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம இதோட வந்து வெறும் இந்த 2 மட்டுமே வச்சு நீங்கள் ஹேர் டே தயாரிக்கலாம். இப்போ நான் இதோட 1 டீஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். கரிசலாங்கண்ணி பவுடரை சேர்க்கும்போது இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து ஹேரை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நெல்லிக்காய் பவுடரும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அன்னபேதி அப்படின்ற ஒரு பவுடர். இது வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துக்கணும். இதோட வந்து நம்ம கத்தா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கரெக்டான பதத்தில், கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் முகத்தில் வந்து ஒழுகாமல் இருக்கும், ஹேரில் நல்லா பிடிக்கும். ஓகேவா? நல்லா வந்து பாருங்கள், நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இரும்பு கடாயில் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவுரி பொடி வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, நிறைய பேர் அவுரி பொடி வந்து ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த முறையில் செய்யுங்க, கண்டிப்பாக வந்து சைடு எஃபெக்ட் வராது. அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த கரிசலாங்கண்ணியையும்
எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு நெல்லிப்பொடி போடணும்ல, அதையும் வந்து கொஞ்சம் டபுள் ஆக்கிக்கோங்க. அவுரிப்பொடியை வந்து நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை உடனே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹென்னா ஹேர்டையை கடாயில் ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இந்த ஹென்னா ஹேர்டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. நாளே நீங்கள் வந்து அழுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணிக்கோங்க. மைல்டு ஷாம்பு வச்சு நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு, மைல்டு ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதையும் நான் விளக்கம் சொல்கிறேன். சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுருந்தீங்கன்னா போதும். முடி வந்து நல்லா கருகருன்னு பிடிச்சிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மைல்டு ஷாம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். மைல்டு ஷாம்பு அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸு இல்லை டீ டிகாஷனில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பை வந்து நல்லா டைலூட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஹென்னா ஹேர் அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நாளைக்கு எதுவுமே பண்ணாதீங்க தலையில். அதுக்கப்புறமா ஒரு ஆயில், ஏதாவது வீட்டில் இருக்கிற ஆயிலோ இல்லை ஹேர் டை ஆயிலோ எது இருக்கோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு 3 நாளைக்கு அப்புறமா ஊற வச்சுட்டு 1 மணி நேரம் அதுக்கப்புறமா மைல்டு ஷாம்பு வச்சு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. மைல்டு ஷாம்புனா இந்த மாதிரி ஜூஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஷாம்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் செய்துக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். முடி ரொம்ப நாளைக்கு, ரொம்ப மாதத்துக்கு கருகருன்னு அப்படியே இருக்குங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.